தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: நிறவேற்றுமை வேண்டாம். இன்றைய மிஷனரி ரிச்சர்ட் ஆலன். மண்ணில் பிறந்தது 14/2/1760 ஆண்டு. விண்ணில் சென்றது 26/3/1831 ஆண்டு. ஊர் ஜெர்மன் டவுன். நாடு பென்சில்வேனியா. தரிசன பூமி ஆப்பிரிக்கா. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரை ஆராதிக்கும் வாஞ்சையுடன் ரிச்சர்ட் ஆலனும் அவரது நண்பர் அப்சலோம் ஜோன்ஸும் உடன் ஆப்பிரிக்க கருப்பு இன மக்களுமாக இணைந்து அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தனர். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென சிலர் அவர்களை முரட்டுத்தனமாய் பிடித்து வெளியே தள்ளினர். கருப்பு இன மக்கள் அவ்வாலயத்தில் தொழுது கொள்ள அனுமதி அளிக்கப்படவில்லை. மிகுந்த மனவேதனையுடன் அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்றனர். ரிச்சர்ட் ஆலன் ஒரு அடிமையின் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். இவர் பெற்றோரும் அவர்களது 4 குழந்தைகளும் டெலவர் விவசாயிக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தனர். சிறு வயதிலேயே மிகவும் துடிதுடிப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்பட்ட ஆலன் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார். இதனால் வேதாகமத்தை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இவரின் எஜமான் நல்ல மனிதராக காணப்பட்டபடியால் திருச்சபைக்கு செல்வதை தடை செய்யவில்லை. 1786 ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு அறிவிக்கவும் தன் வீட்டிலேயே கூட்டங்கள் நடத்தவும் அவருடைய எஜமான் தன் வீட்டை ஆலனுக்கு திறந்து கொடுத்தார். அடிமைத்தனத்தில் இருந்த ஆலனையும் அவர் குடும்பத்தாரையும் விடுதலை செய்தார். விடுதலை பெற்ற ஆலன் 1815 ஆண்டிலிருந்து 1830 ஆண்டு வரை விடுதலையான கருப்பர்களின் தலைவராக செயல்பட்டார். ஆப்பிரிக்கன் சபையை உருவாக்கினார். தன்னை போன்ற கருப்பு இன மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அடிமைகளின் வாழ்வில் கிறிஸ்து தரும் விடுதலை வாழ்வை எடுத்துரைத்தார். 1816 ஆண்டு தாம் உருவாக்கிய திருச்சபையின் முதல் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிமையாக பிறந்து அடிமைகளுக்காகவே வாழ்ந்த இவர் அடிமைகளின் விடிவெள்ளி. அன்பரே, அடக்குமுறைகளை களைய துணிந்து செயல்படுவீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. நீ பிரசங்கிக்கிறவைகளை நீயே செய்யவில்லை என்றால் நீ செய்கிறவைகளை இன்னொருவர் பிரசங்கிப்பார்.